தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் பரபரப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி வருகின்றன. அந்த வகையில் திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வரிசையாக ஒதுக்கி வருகிறது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் மக்கள் நீதி மய்யத்திற்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்பது கமல்ஹாசனின் ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் கமல் வெளியிட்ட அறிக்கையும் கொடுத்த பிரஸ் மீட்டும் மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைந்தது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்த கமல், அவருடைய அறிக்கையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு கொடுப்பதாக சொன்ன தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என சொன்னதும் தனக்கு ஏற்புடையதாக இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என கேட்பது ஒரு நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது எனவும், தமிழ்நாடுதான் எனது குடும்பம், அதற்காக நான் சீட்டுகளை விட்டுக் கொடுக்கிறேன் எனவும் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையின்றி ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அட, அரசியலில் யாருமே இப்படி செய்ததில்லையே என்ற வியப்பை கமல்ஹாசனின் இந்த முடிவு ஏற்படுத்தியது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விசிகவின் தலைவர் திருமாவளவன் மக்கள் நீதி மய்யம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மக்கள் நீதி மய்யத்தின் தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் வலுவாக எழுந்திருந்தது. ஆனால் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களோ தங்கள் தலைவர் கமல்ஹாசனைப் போலவே பெரிய ட்விஸ்டை கொடுத்து விட்டார்கள். அதேபோல சமூக வலைதளத்தில் #கமல்ஹாசன் என்பது எந்த அளவிற்கு ட்ரெண்டிங்கில் இருந்ததோ அதே அளவுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் எம்என்எம் என்ற ஹேஷ்டாகையும் அவரது தொண்டர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இந்த ட்ரெண்ட் தான் அரசியல் வட்டாரத்தில் புதிய பேசுபொருளாக மாறியுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.